So hello guys, welcome back to Galaxy Gamers. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இன்னைக்கு Blox Fruits கேம் பிளே தான் பார்க்க போறோம். ஆனா இது நார்மலான Blox Fruits கேம் பிளே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி நார்மல் Blox Fruits கிடையாது. அப்புறம் என்னதான் bro இந்த Blox Fruits ன்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம். இந்த Blox Fruitsல நிறைய பேர் செய்யற மிஸ்டேக்ஸ் அண்ட் நிறைய பேர் வந்து என்னென்ன செய்யறாங்க மிஸ்டேக்ஸ் செய்யறாங்க செகண்ட் சி தேர்ட் சி ஃபர்ஸ்ட் சி எல்லாமே கலந்துதான் இதில் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு டியூரேஷன் அதிகமாக வராது. ஸோ வந்து இந்த வீடியோ மறக்காமல் எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இன்னும் சும்மா நின்றுட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது சும்மா டைஸ் ஃப்ரூட். ஓகே, அதை விடுங்க. இப்போ நம்ம டாபிக் குள்ள இறங்கிடலாம். இந்த டாபிக் இந்த வீடியோல நம்ம சோனு ப்ரோ நம்ம கூட இல்லை. ஸோ வந்து நம்ம வந்து தனியாக இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் நிறைய பேர் செய்யற மிஸ்டேக் அந்த காட்சா கிட்ட போய் ஃப்ரூட் ஸ்பின் பண்றது. அந்த ஃப்ரூட் ஸ்பின் பண்றது வந்து ஃப்ரூட் இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் சி செஞ்சா கூட ஓகே. ஆனா வந்து செகண்ட் சி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் சி வந்து ஃப்ரூட் ஸ்பின் செஞ்சா ஓகே. ஏன்னா உங்களுக்கு ட்ரேட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதுக்கு நான் அடிக்கடி போய் செய்யணும்னு நான் சொல்லுறேன். எப்போச்சும் ஒரு டைம், ஒரு நாளுக்கு ஒரு டைம் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஓகே தான். ஒரு வாரத்துக்கு 5 டைம் 2 டைம் 3 டைம் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஓகே. ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த செகண்ட் சி தேர்ட் சி பிளேயர்ஸ் இதை ரொம்ப அதிகமா பண்றாங்க. இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் சி பிளேயர்ஸ் கூட ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி காசு சேர்த்து வைக்கிறாங்க ஒரு சில டைம். ஆனா அந்த செகண்ட் சி தேர்ட் சி நமக்கு எதுக்கு அங்கெல்லாம் வேணும், நம்ம ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுவோம், நமக்கு டிராகன் கிடைக்கும், கிட்சனே கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு 100 ஸ்பின் பண்றீங்கன்னு வைங்களேன், அதுல வந்து உங்களுக்கு 95 இல்லாட்டி 99 ஸ்பின்ஸ் வேஸ்டா தான் போகும். அந்த 1 இல்லாட்டி 5 ஸ்பின் மட்டும் தான் நீங்க நினைக்கிற மாதிரி அதுவும் நினைக்கிற மாதிரி கிட்சனே எல்லாம் கிடைச்சிடாது. ஏதாச்சும் ஓகே இது நல்ல ஃப்ரூட்டு, சூப்பரா எனக்கு இந்த ஃப்ரூட் கிடைச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு ஃப்ரூட், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இதுல இருந்து என்ன புரிஞ்சிருக்கும்னா, இதுல நீங்க வந்து Blox Fruits காட்சா கிட்ட நீங்க வந்து ஸ்பின் பண்றத தவிர்த்துருங்கன்னா ஃபுல்லாவே ஸ்பின் பண்ணாதீங்கன்னு சொல்ல. இப்போ எப்படின்னா ஸ்பின் பண்றது பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். தேர்ட் சீல வந்து மேக்ஸ் லெவல் பண்ணிட்டாங்க, ஸ்வாட் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க பண்ணலாம் தாராளமா. ஆனா வந்து நீங்க வந்து எடுத்துட்டு அவங்களுக்கு காசு வேஸ்டா தான் இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த டைம்ல அவங்க சும்மா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா செகண்ட் சீல வந்து என்ன நடக்கும்னா மாசம் ஒன்று வந்து இப்போ செகண்ட் சீல வந்து நமக்கு ட்ரேட்ஸ் நிறைய ஸ்வாட்ஸ் அவைக்கன் பண்ணணும், லெவல் அப் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஸோ நீங்க வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட்னா கொஞ்சம் அதிகமா ஸ்பின் பண்றதை நிப்பாட்டலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் இது பத்தி ஓகே. இப்போ செகண்ட் டாபிக் என்னன்னா Blox Fruitsல நீங்க செய்யற ஒரு மிஸ்டேக். ஆமா, இந்த டாபிக்கே மிஸ்டேக் தான். மெயினா ஒரு மிஸ்டேக் செய்வீங்க. என்ன மிஸ்டேக்னா காசு கொடுத்து ரொபக்ஸ் வாங்கி அந்த ரொபக்ஸை வச்சு மாஸ்டரி அது இதுன்னு வாங்குவீங்க. இங்க பாத்தீங்களா, இப்போ நான் வந்து ஷாப்புக்கு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. Blox Fruit ஷாப்பா, இதுல ப்ரோ எனக்கு மாசா இருக்கும், இது கிடைச்சா மாசா இருக்கும், அவ்வளவுதான், நம்ம தான் மாசுங்கிற மாதிரி நினைச்சு இப்போ வந்து 2 into money, 2 into mastery, 2 refund stats, change race, 1+ fruit storage, respawn bosses, அதுக்கப்புறம் வந்து 2+ drop chance, 2x money, mastery, dark blade எல்லாமே ஃப்ரூட் நோட்டிஃபையர் எல்லாம் எடுக்கிறது வந்து வேஸ்ட். இப்போ நீங்க இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்குவீங்க, அதுல நிறைய செய்யறது இந்த டோன் ஃப்ரூட்ஸ். இப்போ வந்து இந்த கண்ட்ரோலுக்கே 4000 ரொபக்ஸ் கேட்கறாங்க, 8க்கு 3000.
இப்போ சிம்பிளா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கே இவ்வளவு வருதுன்னா இப்போ வந்து டிராகனுக்கு 5000 ரொபக்ஸ் வருது. ஒரே நிமிஷம். இது பாத்தீங்கன்னா சிம்பிளி ஒரு 4000 ரொபக்ஸ் கேக்குறாங்க. இது என்னதான் வந்து மாசான ஃப்ரூட்டாவே இருந்தாலும் வேல்யூ என்னதான் மாசாவே இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க உங்க காசை போட்டு செலவு பண்ணி வாங்குறது வேஸ்ட். இப்போ நீங்க காசு போட்டு செலவு பண்ணி வாங்கிடுவீங்கன்னா வச்சுக்கோங்க ப்ரோ எங்கிட்ட நிறைய ரொபக்ஸ் இருக்கு வேஸ்ட் ஆகாது. அந்த ரொபக்ஸ் இதுல வேஸ்ட் பண்றீங்கன்னா இப்போ அந்த ரொபக்ஸ் வந்து இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அதை யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து நீங்க வந்து ரொபக்ஸ் போட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெர்ம் கிட்ஸுனே வாங்குறீங்க 4000 ரொபக்ஸ். இப்போ அந்த 4000 ரொபக்ஸுக்கு நீங்க ஒரு பெர்ம் கிட்ஸுனே வாங்குறீங்க. அந்த 4000 ரொபக்ஸுக்கு கொடுக்குற காசை வச்சு நீங்க என்னென்னலாம் பண்ணலாம்னு யோசிச்சிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த 4000 ரொபக்ஸ் கொடுக்குறீங்கல்ல, இந்த 4000 ரொபக்ஸ் வந்து ஒரு நிமிஷம் இப்போ இந்த ரொபக்ஸ் ஷாப்லேயே இவ்வளோ போடுறான்ல ஒன்று யோசிச்சிங்களா? இந்த ரொபக்ஸ் பண்ணுறதுக்கு இவனுங்க என்னென்ன யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி கேம் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ ரொபக்ஸ் கிடைக்குது. அதை கூட விடுங்க, அதை பற்றி நம்ம செகண்ட் பார்ட்டில் வேணா போடலாம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் மிஸ்டேக்ஸ் பார்ட் 2 அப்படின்னு போடுங்க. அதுக்கப்புறம் வேணா அந்த வீடியோ போடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டாபிக்ல வரலாம். இப்போ நீங்க ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு நார்மல் ஒரு போர்ட்டல் பெர்ம் வாங்குறக்கே 2000 ரொபக்ஸ், அதாவது பாதி ஆஃப் கிட்ஸுனே. அதை கூட விடுங்க. இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி வந்து ரொபக்ஸுக்கு செலவு பண்றீங்கல்ல, அதுதான் வந்து மிஸ்டேக் நம்பர் 2. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நீங்க 2 மிஸ்டேக்ஸ் நம்ம இப்போதைக்கு பார்த்துருக்கோங்க. இந்த 2 மிஸ்டேக்ஸ் வந்து மக்கள் அதிகமா செய்யற மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் வந்து யாருமே அதிகமா செய்யாதீங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா பார்ட் 2 வரும். அந்த பார்ட் 2ல வந்து நான் உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸை பத்தியும் நெக்ஸ்ட் வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ்ல வந்து எப்படி ஃப்ரீயா ரொபக்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ரொபக்ஸ் பெர்ம் ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு நீங்க எல்லாமே ட்ரேட்லயே எடுக்கலாம். செகண்ட் சி தேர்ட் சிலாம் ட்ரேட்லயே எடுக்கலாம். நல்லா ஃப்ரூட்ஸ் வந்து ட்ரேட்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேட்லயே எடுக்கலாம். அது எப்படி எடுக்கணும் எந்த மாதிரி பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். ஸோ இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். ஷார்ட்டாக தான் வந்திருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ராஃபிட்டாக பார்த்தோம், என்ன மாதிரி எல்லாம் பண்ணாங்கிற மாதிரி உங்கள் சேஃப்டிக்கு பார்த்தோம். இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் கேலக்ஸி கேமர்ஸ். பாய்.